பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய எனது அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் லேனா தமிழ்வாணனின் பணிவான வணக்கங்கள். சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தொலைக்காட்சியை பார்த்தவர்கள் என்னுடைய உரையிலே இருவரை பற்றி குறிப்பிட்டிருப்பதை நாம் மீண்டும் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். 70 வயது பெண்மணிகளை பற்றி நான் பேசினேன். ஒருவர் சரோஜா வைத்தியநாதன், இன்னொருவர் பி. சுசிலா. இன்றைக்கு மீண்டும் ஓர் 70 வயது பெண்மணியை பற்றி பேச வேண்டிய தேவையும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. சில பெண்களுக்கு 40கள் 50கள் ஆனாலே உடனே ஆயாசம் வந்து விடுகிறது. திருமணமாகிவிட்டது, பிள்ளைகளை பெற்றாயிற்று, பேரன் பேத்தி எடுத்தாயிற்று, இனி என்ன வேண்டி கிடக்கிறது என்கிற மனோபாவத்திற்கு அவர்கள் மாறிவிடுகிறார்கள், சலித்து கொள்கிறார்கள், மனம் வெறுத்து பேசுகிறார்கள். ஆனால் நான் சொல்லப்போகிற 70 வயது பெண்மணியை பற்றி நாம் கேள்விப்படுகிற பொழுது அந்த எண்ணமே மாறிவிடுகிறது. அதை தூக்கி எறிந்து விடலாமா என்கிற அளவிற்கு வேகம் வருகிறது. காலை நீட்டிக்கொண்டு சின்ன இரும்பு உரலிலே வெற்றிலை பாக்கு இடிக்கிற வயது 70 வயது. ஆனால் இந்த வயதில் ஒரு பாட்டி அருமையான முறையிலே உலக அளவிலே தடகள வீராங்கனையாக திகழ்கிறார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? வயதிற்கும் விளையாட்டிற்கும் சம்பந்தமில்லை, வயதிற்கும் சாதனைகளுக்கும் சம்பந்தமில்லை, வயதிற்கும் பதக்க குவிப்புகளுக்கும் சாதனைக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதைத்தான் இந்த பெண்மணி நமக்கு நிரூபிக்கிறார். 83 பதக்கங்களை இவர் இதுவரைக்கும் பெற்றிருக்கிறார். அதில் 53 தங்கம் என்று சொன்னால் எண்ணுவதற்கே வியப்பாக இருக்கிறது. யார் இந்த தங்க பாட்டி என்றால் லக்ஷ்மி லோகநாதன் என்கிற திருப்பூரைச் சேர்ந்தவர், அதுவும் கருவம்பாளையம் என்கிற ஊரைச் சேர்ந்தவர். கருவம்பாளையத்திலே பிறந்தாரே தவிர வெள்ளலூரிலே அவர் மருமகளாக ஆனார். மனவளக்கலை மன்றத்திலே கருவம்பாளையத்திலே நான் சென்று போய் பேசியதெல்லாம் நினைவிற்கு வருகிறது. ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், போல் வால்ட், ட்ரிபிள் ஜம்ப், சங்கிலி எறிதல், சங்கிலியிலே குண்டு அமர்த்தி பொருத்தி எறிதல், ஈட்டி எறிதல் என்று ஒவ்வொரு பிரிவிலேயும் இவர் மாபெரும் அளவிலே சாதனைகளை படைத்திருக்கிறார், படைத்து கொண்டிருக்கிறார். இன்னமும் இந்த மூத்தோர் தடகளம் என்று சொல்லுவார்கள், அதிலே வெட்ரன் கேம்ஸ், அதாவது வயதானவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உலக அளவிலே இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே தான் இவர் தன்னுடைய சாதனைகளை தடம் பதித்து கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்திலே தமிழகத்தினுடைய கைப்பந்து அணியிலே இடம்பெற்றவர். 3 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழக அளவிலே நடந்த கைப்பந்து அணியிலே இடம்பெறுவது என்பது அவ்வளவு எளிய விஷயம் அல்ல. எத்தனையோ திறமையாளர்கள் மத்தியிலே போட்டியிலே வென்று வந்தாக வேண்டும். அடிப்படையிலே YMCA என்று நந்தனத்தில் இருக்கிறதே அந்த உடற்பயிற்சி கல்லூரியிலே ஒரு பயிற்றுனராகத்தான், ஒரு பேராசிரியர் பெருமகளாகத்தான் இவர் ஆரம்பத்திலே தன்னுடைய ஒரு வாழ்க்கையை துவங்கினார். ஆனால் போக போக அவருடைய எண்ணம் மாறியது. அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவிலே இருக்கிற இவருடைய மகளுக்கு இவருடைய சேவை தேவைப்பட்டது. அம்மா நீங்கள் வந்து விடுங்கள், அங்கே என்ன செய்கிறீர்கள் என்று சொல்ல மகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் அடுத்த தலைமுறைக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அங்கே போய் 2 நாட்கள் அங்கே இருந்து விட்டார். ஆனால் கணவர் லோகநாதன் சொன்னார், ஒரு கட்டத்திலே பெரிய ஊக்குவிப்பாக சொன்னார், நீ இது மட்டுமே உன்னுடைய பணி அல்ல, நீ தொடர்ந்து நீ சார்ந்த துறையிலே நீ ஒளிவிட வேண்டும், எனவே நீ இந்தியாவிற்கு திரும்பி சாதனைகளை படைக்க வேண்டும், விளையாட்டுத் துறையிலே இன்னும் முன்னால் கால்வதிக்க முடியும், இன்னும் உனக்கு சாதிக்க முடியும் என்று. அமெரிக்காவிலே ஓய்வெடுத்து கொள்ள வேண்டிய ஒரு பாட்டி காலத்திலே இப்படி ஒரு சாதனை புரிய வேண்டும் என்று கணவரே சொன்ன பிறகு அதன் பிறகு அவர் ஓய்வதாக இல்லை. அதன் பிறகு நேரு ஸ்டேடியத்திலே தெற்காசிய தடகள போட்டி நடந்த பொழுது 2003 சிறந்த சாதனைகளை எல்லாம் வந்து பதித்தார். அமெரிக்காவிலே அவர் இருந்திருக்கலாம், ஆனால் இந்தியாவிற்கு திரும்பி தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஆசிய தடகள போட்டியிலே மிகச்சிறந்த சாதனைகள் எல்லாம் பதித்தார். அதற்கு பிறகு பேங்காக்கில் நடந்த உயரம் தாண்டுதல் போட்டியிலே வெண்கலம் பதித்தார். உயரம் தாண்டுவது என்பது எந்த வயதிலே உயரம் தாண்டுவது?
அதன் பிறகு 2004 முதல் 2014 வரை ஆசிய அளவிலே நடந்த எல்லா போட்டிகளிலேயும் ஆர்வமாக ஈடுபட்டு பல சாதனைகளை குவித்திருக்கிறார். அதில் ரொம்ப குறிப்பிடும்படியான விஷயம், 2009 பின்லாந்திலே நடந்த 94 நாடுகள் பங்கு பெற்றன. அதில் 7500 வெற்றன் என்று சொல்லப்படுகிற வயதான சிறந்த தடகள வீரர்கள் மற்றும் ஆற்றலாளர்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டார்கள். அதில் போல் வால்ட் என்று சொல்லப்படுகிற மிக உயரமான கம்பை தரையிலே பதித்து மிக உயரமாக தாண்டி மறுபக்கம் போய் விழுவது. எண்ணி பாருங்கள், எந்த வயதிலே இதையெல்லாம் செய்வது? ஒரு சிறு தவறு நடந்தால் கூட என்ன ஆகும்? பெரும்பாலும் வயதான காலத்திலே கீழே விழுந்து எலும்பை உடைத்து கொண்டால் அது சேர்வதே மிக கடினம். ஆனால் அதையெல்லாம் கருதாமல் அந்த சாதனையை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்திலே போல் வால்ட் என்று சொல்லப்படுகிற மிக நீள தாண்டுதலே பெரிய முயற்சி எடுத்து பின்லாந்திலே மிகப்பெரிய சாதனையை முடித்திருக்கிறார்கள். ஆனால் 2011 சோதனை ஏற்படும்படியாக அவருடைய கால் எலும்பிலே முறிவு ஏற்பட்டு ஓராண்டு படுத்த படுக்கையான ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. அதை அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இனிமேல் இந்த ஆசையெல்லாம் விட்டுவிடுங்கள், எதற்கு இந்த தள்ளாத வயதிலே இப்படியெல்லாம் ஒரு ஆசை, இனிமேல் நீங்கள் இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறுவது நல்லதல்ல, இனிமேல் கால் எலும்பு உடைந்தால் சேராது, எனவே நீங்கள் வாழ்க்கையை பணையம் வைக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லி அவருடைய உற்சாகத்தை எல்லாம் முடிந்த அளவு குறைத்து பார்த்தார்கள். ஆனால் ஓராண்டு தான் ஓய்வெடுத்தார். அதற்கு பிறகு 2014 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து போட்டிகளிலே பங்கு பெற்று, நான் சொன்னேனே அந்த எண்ணிக்கை, அப்படி 83 பதக்கங்களை குவித்தார். அதில் 53 தங்கங்கள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? எவ்வளோ பெரிய சாதனை, எவ்வளோ பெரிய ஆற்றல், எவ்வளோ பெரிய போராட்டம்! அவரிடத்தில் எப்படி இந்த வயதிலே உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு உற்சாகம், தெம்பு ஏற்பட்டது? எதை வைத்து நீங்கள் இதையெல்லாம் சாதித்தீர்கள் என்று சொன்னால், தன்னுடைய வெற்றியினுடைய ரகசியங்களாக ஒரு 2 செய்திகளைத்தான் சொல்லுகிறார். ஒன்று, என்னுடைய மன உறுதி. எனக்கு இருக்கிற மன உறுதி இருக்கிறதே, அதை நான் தான் பாராட்டி கொள்ள வேண்டும். என்னிடத்தில் அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அதன் பிறகு என்னிடத்தில் தன்னம்பிக்கை இருக்கிறது. இந்த 2ம் தான் என்னுடைய 2 கால்கள். என்னுடைய கால்கள் பழுதான போதும் கூட அதன் பிறகு நான் மீண்டு வர முடியும், மீண்டும் சாதனை புரிய முடியும் என்று 3 ஆண்டுகளுக்கு நிரூபித்ததற்கு காரணமே நான் பெற்றிருந்த மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தான். விளையாட்டு போட்டிகளிலே பங்கு பெறுவதிலே என்ன பெரிய சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், பரிசு பெறுகிற வரைக்கும் எந்த விதமான பெரிய ஆதரவும் இருக்காது. ஒருவேளை பரிசு பெற்றால் அந்த பதக்கத்திற்காக ஒரு 30,000 ரூபாய் அரசாங்கம் ஆதரவு தொகையாக தரும். அவையெல்லாம் போதாது. கணவரும் மனைவியுமாக வெளிநாடு போக வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் தேவை. பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்று அந்த சகோதரியை நாம் சொல்லிவிட முடியவில்லை. அதை தாண்டி ஆதரிப்பார் இல்லாமல் இவ்வளவு சாதனைகளை அவர் குவித்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அவருடைய சாதனையை எண்ணி எண்ணி பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த லக்ஷ்மி லோகநாதன் பல வயதான பெண்மணிகளுக்கு மிக எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஒரு வயதிற்கு பிறகு அக்கடா என்று சோர்ந்து விடாமல், உட்கார்ந்து விடாமல், உடலை தடகளத்திற்கு தயார்படுத்தி கொண்டு, போட்டிக்கு தயார்படுத்தி கொண்டு, பொருளாதார நிலைமை பின்னோக்கி இழுக்கிற நிலைமையிலேயும் வயது ஒரு தடையல்ல என்ற பெரிய போராட்ட மனதோடு சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே எண்ணி வியக்கத்தக்கதாக இருக்கிறது. நாம் கண்ணெதிரே பார்க்கிற பல மனிதர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள், நமக்கு உந்து சக்திகளாக இருக்கிறார்கள். வயது என்றால் இன்ன வயது என்றால் இன்ன பணிகள் தான், அதை தாண்டி எதையும் செய்ய வேண்டியதில்லை என்கிற மனச்சங்கிலியை உடைத்து எறிந்துவிட்டு அதை தாண்டி சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு போராடி இருக்கிறார். அதற்கு அவருடைய கணவர் பெரிய துணையாக இருந்திருக்கிறார். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அமெரிக்காவிலே போய் ஆயாசமாக இருந்து கொள்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் தமிழகத்திற்கும் தன்னுடைய கணவருக்கும் இந்த மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கும் விடையாக 70 வயதிலேயும் உழைத்து கொண்டிருக்கிற, சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிற பெண்மணியை பார்க்கிற பொழுது, சரோஜா வைத்தியநாதன் ஒரு நாட்டியத்துறையிலே சாதித்தார், குரல் என்று பாடி பாடி சாதித்தார். சுசிலா அவர்கள், இவர் உடல் சார்ந்த ஒரு சாதனைகளை இந்த வயதிலேயும் செய்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு முயற்சிக்கும் வயது ஒரு தடையாக இருக்க முடியாது என்பதைத்தான் லக்ஷ்மி லோகநாதனுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருகிறது. அதன் மூலமாக நாம் மன எழுச்சி பெற முடியுமானால்
அதுதான் இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்டதற்கான பார்த்ததற்கான பலனாக இருக்க முடியும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.